மியூசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்மா அண்ணனுக்கு புரோட்டா சால்னாவும் திருநெல்வேலி அல்வாவும் கொடுக்க போறேன்னு கூட்டிட்டு போனா ஒரு வாசனையை காணல. சும்மா இருட்டி கண்ணு வைக்காத, தின்னு எடுத்துட்டு வரவா பேசாம இரி. எம்மா உனக்கு சுகருக்கு மாத்திரை வாங்கணும்னு சொன்னில்ல? ஆமாட்டி, அண்ணன் வந்தா ஞாபகப்படுது என்ன நான் சொல்லுதேன். சரி இப்பவே கூப்பிடுறேன், போறவனா மறந்துடும். என்ன ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. எனக்கு என்ன காது ரெண்டும் அவிஞ்சா போச்சு. தங்கச்சி காரி கூப்பிடுதா, போவோம். மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் எப்படி வெளியில போய் தலை காட்ட? அது காக்கா பிரியாணி வாங்கி தரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். போவோம், உமர அழகு மூஞ்ச கொண்டு போய் காட்டும். கடவுளே, இப்ப நான் என் தங்கச்சிட்ட என்ன சொல்லுவேன்? என்ன கூப்பிட வாரானா? இன்னமா புரோட்டா தின்னு முடிக்கல. சும்மா இருட்டி, அவன் நல்ல புரோட்டானா திம்பான். ஒரு 10-15 உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பானா இருக்கும். வரட்டும். இந்த பாருமா, தேவையில்லாம பேசாத. உன் மவனுக்கு இடம் கொடுக்கதே நீதான். உனக்கு இப்ப சுகர் மாத்திரை வேணுமா வேண்டாமா? சரி தாயே கூப்பிடு. என்ன இதெல்லாம்? புரோட்டா தானே திங்க போன. இப்ப நான் என்ன சொல்றது? அது வந்து தங்கச்சி. மாமோய், நீங்க பேசினா வாய் வலிக்கும். அதனால கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க, நான் பதில் சொல்லிக்கிடுறேன். என்ன நீ கேட்டியா? ஏன் இப்படி உங்க அண்ணனுக்கு அடிபட்டு இருக்குன்னா? புரோட்டா தானே திங்க இருக்கு ரூமுக்குள்ள வந்தா, அதுக்குள்ள ஏன் இப்படி கண்ணு ஓரம் மூஞ்செல்லாம் பியாந்து எடுத்துருக்கு? அண்ணி, நீங்க முறைக்கத பார்த்தா நான் ஏதோ உங்க அண்ணனை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அடி நாடில பிரிச்சு எடுத்த மாதிரிலாம் அப்படியே முறைக்கியே. பின்ன அவன் ரூமுக்குள்ள தான் வந்திருக்கான், நீங்க 2 பேர் தான் இருந்திருக்கீங்க. அப்போ மூஞ்ச முறை பியாந்து எடுத்துருக்குன்னா அப்ப நீ அடிச்சதோ தானே அர்த்தம். வெயிட் பண்ணுங்க அண்ணி, நான் கணவனே கண் கண்ட தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். என்ன போய் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேல? புரோட்டாவை தின்னு முடிக்கணும் என்னன்னு நீங்க ஒரு சவுண்ட் விட்டிய உடனே தங்கச்சி பாசத்துல வாடி வந்தாரா, அப்படியே மூஞ்சி கதவுல மோதி அப்பளமா நொறுங்கி சப்பிட்டு. பாத்தியாடி உங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. உன் கூடவே பறக்கணும், உன் கூடவே பறக்கணும். யோ டப்ப தலையா, என்ன தொங்கச்சி பாசமா? இல்லட்டி சிச்சுவேஷன் சாக்கு. மோர கட்ட ஓடிருங்க நின்னேரு, அவ்வளவுதான். கைய கால ஒடிச்சு கையில தந்து விடுவேன். யார்கிட்ட? இந்த நாத்துக்கிட்டே வக்கம். இப்படி தலையில நிக்கியா? மர்மல ஏதோ எக்கு தப்பா தலையில நின்னுட்டே எப்படியா? இதுக்கு கீழே இறங்க முடியல. கொஞ்சம் கைய பிடிச்சு தூக்கி இறக்கி விடு. ஏ பைத்தியக்கார மாமியாரா, என்ன பாடுபடுத்துதியா? சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம எதுக்கு இந்த வயசான காலத்துல அங்கேயும் உருண்டுட்டு வாரிய? தூக்க கலிதா என்ன வெயிட்டா இருக்கியம்மா? அதான் நிறுத்தி விட்டாச்சுல, நேரம் நில்லுங்க. அம்மா ஒரு நிமிஷத்துல என்னோட தலைகிருன்னு அங்க இங்கமா தாறு மாற சுத்த ஆரம்பிச்சிட்டு உரளி வித்தியா காட்டிட்டு இருக்கிய, அங்கேயும் உருண்டுட்டு அடக்கிய, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கிய? என்ன பிரச்சனை? எதுவும் ஆயிட்டா உங்களுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மல, நான் நல்லா இருக்கேன். உறவு எதுக்கு அங்கேயும் முக்கா உருண்டு உருண்டு இருந்துச்சியா? கடைசியில தலைகில நின்னுட்டிய. எது எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுதியாலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொன்னா ஏசப்படாது. ஆமா, உங்களை ஏசாம இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கேன். மர்மல இன்னைக்கு என்ன நாள் சொல்லு? வாரத்துல 7 நாள் வரும்ல, அதுல ஒரு நாள். சரி மர்மல, நீ கொஞ்சம் கோவத்துல இருக்கன்னு எனக்கு புரியுது. நானே சொல்லிவிடுறேன். இன்னைக்கு நம்ம பஞ்சு கிழவிக்கு ரிசல்ட் வருதுல மர்மல. எது 10ஆம் கிளாஸா 12ஆம் கிளாஸா? காமெடி பண்ணாத மர்மல. இந்த இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல நின்னுச்சுல அந்த கிழவி, இன்னைக்கு எம்பி எலெக்ஷனுக்கு, அதுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வருது. அதுக்கு தான் மர்மல பஞ்சு கிழவி ஜெயிக்குமா தோக்குமா அந்த நினைவுலே இருந்த பத்தியா? அதே யோசனையா இருந்தோன்னே அங்கங்க உட்கார்ந்து யோசிச்சுனா கடைசியில என்னையும் அறியாம தலைகீழ நின்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் என் மண்டைக்கு புரிஞ்சுது தலைகீழ நிக்கும்னு. கடைசியில பார்த்தா கீழே இறங்க முடியல. நல்ல வேளை நீ வந்து காப்பாத்துன, இல்லன்னா அவ்வளவுதான். பஞ்சு கிழவிக்காக நீங்க நீங்க உசுர விட்டுற பாத்தீங்களா? இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலா இருக்கும். அப்போ நான் சாவணும் நினைக்கே நீ? நான் உங்களை அப்படி நினைப்படாதே. ஊர்ல நிறைய பேர் அப்படிதான் நினைக்கவோ. மாமியை எப்ப மண்டைய போடுவா, எப்ப நிம்மதியா இருக்கலான்னு. ஆனா இந்த சின்ன பொண்ணு மட்டும் அதுல இருந்து விதிவிலக்கு. நீங்க சாவ கூடாதுன்னு யாந்திரி மத்த நான் நினைக்கேன். மர்மல எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என் மேல உனக்கு அவ்வளவு பாசம், அப்படிதானே மர்மல? நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பாக முடியாது. டெய்லி சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆள் இல்லாம யாரு கூட நான் சண்டை போடுவேன்? போதும் உன் பிராணம் நிறுத்து. நீ என்கிட்ட பேசாத. நான் பேசலன்னு சொன்னேன். இவன் எங்க ஓடுதா? வேற எங்க போவா? அடுக்கலையில போய் வேலையை பார்க்க போவா. எம்மாடியோ, சின்ன பொண்ணுக்கோ மாமியா கிழவிக்கு சண்டை போல இருக்கு. அதான் பேக்க தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறா போல இருக்கு. எம்மாடியே 4 மணி வேற வாயை பொழந்துட்டு நிக்கி வந்த வரத்தை பார்த்தா இப்போ எனக்கு என் மாமியா கிழவிக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்லிருமே. நான் எங்க வீட்டை விட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்றமே. சின்ன பொண்ணு பேக்க கொண்டா. எதுக்கு 4 மணி? எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு உன் மாமியாருக்கு பயங்கர சண்டை. பாவி மக்கா, அந்த சண்டையில உன் மாமியாரி உன்னை அடிச்சு துரத்திருக்கா. நீ உங்க அம்மா வீட்டுக்கு பேக்க தூக்கிட்டு போற. இனி எத்தனை மாசம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி வரமாட்டேன். அப்படித்தானே வசந்தி? இந்த பாருங்க, எல்லாம் உங்களாலதான். எங்க சின்ன பொண்ணு வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீங்க யாரு? எங்க கூட்டாளிகளுக்கு தெரிஞ்சு
ஆமா, எனக்கு என் மாமியாருக்கு சண்டை நான் எப்ப சொன்னேன்? பெரிய பேக்க தூக்கிட்டு போகும்போதே தெரியலையா? மண்ணா கட்டி ஆல்ரெடி ஒரு வீட்டை 10 வீடாக்கிட்டு போயிடாதியா. நான் என் மாமியாரி, எங்க நாத்து, எங்க வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் போடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த டூருக்கு போவதுக்கு துணி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பேக்கு போதுமான்னு என் மாமியார்ட்ட கேட்கறதுக்கு தூக்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள எனக்கும் என் மாமியாருக்கு சண்டை, அதனால இந்த பேக்கை தூக்கிட்டு போறேன் அப்படி இப்படின்னு கதை கட்டி விட்டுட்டேல. அப்போ உனக்கு உன் மாமியாருக்கு சண்டை இல்லையோ? மூஞ்ச பாருங்க மூஞ்ச. சாரி சின்ன, நானு என்னவா யாதோ நினைச்சேன் பாத்துக்கா. ஒரு நாள் பெரிய பேக்க தூக்க மாட்டியா? அதான் எனக்கு ஒரு டவுட் ஆயிட்டு. பேக்க விடுங்க. நம்ம 3 டூர் போறதுக்கு இந்த பேக் போதும்ல தே? ஆமா மர்மல, இது போதும் போதும். நானும் ஊர் உலகத்துல பாத்துருக்கமா, இப்படி ஒரு மாமியா மர்மோல பார்த்தது இல்ல. ஒவ்வொருத்தியும் மாமியா மர்மோனால அடிச்சு உருண்டு அடிபடி சண்டை போட்டு கிடக்காளுவா. இவ்வளவு ரெண்டரை எப்படிதான் ஒத்துமையா கூடி கிடக்காளுவோ தெரியலம்மா. சின்ன இன்னைக்கு பஞ்சு கிழவிக்கு ரிசல்ட்ல அதான் உங்க வீட்டுல டிவில பார்த்தா நல்ல பெருசா அகலமா அளவோல தெரியும். அதனாலதான் உங்க வீட்டுக்கு ஓடி வந்தா பாத்துக்கா. டிவி போடலையா? போடணும் 4 மணி உட்காருங்க, போட்டு விடுதேன் டிவியா. எதே உங்க ஃப்ரெண்டு பஞ்சு பாட்டி எங்க இருக்குது? போன் போட்டு கேட்டலாம். மர்மல, நானும் காலையில எந்திரிச்சோன்னா முத வெளியே பஞ்சு கிழவிக்கு போன் போட்டு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. ஒருவேளை அது ஓட்டுது என்ன இடம் இருக்கு பத்தியா, அங்க பேருக்குமா இருக்கும். ஆமத்தே, அங்கதான் போயிருக்கும். சரி, டிவியை போட தெரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் ராசப்பா நல்லா கேட்டுக்கோ, நான் தான் ஜெயிக்க போறேன். இந்த பாரு, பெரிய ஆள் ஒசர ரோசாப்பூ மாலைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். என்ன இந்த வரல ஜெயிப்புன்னா சாதாரண ஜெயிப்பு கிடையாது. எனக்கு எய்தாப்ல நிக்கவே டெபாசிட் இழந்து துண்டை காண துணியா காணன்னு ஓட போறான். அம்மா ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்கம்மா ரோசாப்பூ மாலை ஆர்டர் கொடுத்துருக்க? ஏல துவாவாலையில தான் பூ நல்ல விலை குறைவா கிடைக்கும்னு ஆளுகள்லாம் சொல்லுச்சு. அதனால அங்கதான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த அவங்களே ஒரு குட்டியானையில போட்டு கொண்டு வந்துருவோம். என்ன கடவுளே. அதுக்கப்புறம் எம்மா நீ ஒண்ணுமே சொல்லண்டாமா, நான் எல்லாம் ஏற்பாடையும் பண்ணி கொடுத்தேன். நீ வந்து பாரு, எம்பியா திரும்பி வருவில்ல, அப்போ அசந்து போயிருவேன். அந்த அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட நம்ம தெருவேன்னு அந்த ஊர் உலகமே அதிர போகுது. இந்த பாருமக்கா, இந்த போன நேரத்து நைட்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் பாத்துக்கா. எல்லாரும் எம்பி ஆக போறேன்னு தெரிஞ்சதுதான் ஒரே போனுக்கு மேல போனப்பா. இந்த பாரு நீ, அதனால எனக்கு போன எதுவும் போட்டு நடக்காத. என்ன சரிம்மா, இப்போ வாட்டு என்ன இடத்துக்கு போற? ஆமாமக்கா, வரும்போது வெட்டியோட வரேன். என்ன நில்லுங்க, இந்த ஒரு வை காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. இந்த பாரு புஷ்பா, உன் காப்பியும் வேண்டாம் உன் தண்ணியும் வேண்டாம், எனக்கு எம்பி தான் பிடிக்கும். எம்பினா எம்னா முட்டை, பீனா போண்டா. உங்களுக்கு முட்டை போண்டா தான் பிடிக்குமா தே? எதை முட்டை போண்டா வீட்ல இருக்குதே, எடுத்து தரேன், திங்களதே. எல்லாம் என் நேரம், அதை தான் சொல்லணும். காப்பியை குடிங்க, ஆற போகுது. யாரு டீவ? ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல கிடக்கு. எங்க அம்மைக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணும். இனிமேல இருந்து நீ சாதாரண புஷ்பா இல்ல, எம்பிக்கு மர்மவா புஷ்பா. எடி அடுக்காலையில கிடந்து என்னைக்கும் போல உருட்டிட்டு கிடக்காத. சீக்கிரமா ஆள்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு நம்ம தெருவுல வந்து சேருனா. சரி, நீர் நேரா பார்த்து போவோம். எங்கனே கீழே விழுந்து மண்டை உடைச்சிட்டு போயிடாதீங்க. அம்மா ஜெயிக்க போறேன்னு சொன்னே, மோனுக்கு என்ன சந்தோஷம், வாயெல்லாம் பல்லாதான் இருக்கு. நம்மளும் என்னைக்கும் போல இந்த மனசு சொன்ன மாதிரி அடுக்கலையில கிடந்து அங்கேயும் உருட்டிட்டு கிடக்கூடாது. நீ அடுத்த காலத்தை நல்ல மேக்கப்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் நல்லா போடணும், அள்ளி போட்டுக்கிட்டு போய் நிக்கணும் வரவேற்பு கொடுக்கறதுக்கு. அப்பதானே எல்லாரும் என்னையும் பாப்போம். இந்த டிவில எல்லாம் படம் பிடிப்போம்ல, அப்போ நேரம் என்னையும் காட்டுவோம், எம்பிக்கு மர்மோ இவதான்னு.